வணக்கம் தமிழ் நண்பர்களே. நாம் கம்ப்யூட்டரில் எளிதாக தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கூகுள் இன்புட் டூல்ஸ் பயன்படுத்தி டங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணுவோம். அதாவது VANAKAM அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோன்னா அதுவே தமிழில் வணக்கம் அப்படின்னு மாறிடும். இதே மாதிரி கூகுள் இன்புட் டூல்ஸை நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி அதை உபயோகப்படுத்துகிற அந்த அப்ளிகேஷனோட நேம் தான் கூகுள் இண்டிக் கீபோர்ட். இந்த அப்ளிகேஷனை நம்மளோட மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தமிழ் டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் டுடே யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் காத்திருக்கு உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கூகுள் இண்டிக் கீபோர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் வர்ற ஃபஸ்ட் ரிசல்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோட ஆக்சஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதும் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது எனேபிள் இன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக வர்ற கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள். இப்போ அது கேட்குற அந்த அட்டென்ஷனுக்கு ஓகே கொடுங்க. செலக்ட் இன்புட் மெத்தடை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கூகுள் இண்டிக் கீபோர்ட் லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். இப்போது அதோட செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே லோட் ஆகுது. லோட் ஆகும்போது அதில் யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜை அன்செக் பண்ணிவிட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நோட் பேட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம். அது நோட் பேடில் டேப் டு கிரியேட் எ நோட்டை கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஒத்து வருமோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த கீழே இருக்கிற ரெண்டாவது பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு கேட்கும். அதில் தமிழை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2 கீபோர்டு வரும். அதில் டங்கிலீஷ் வேணும்னா முதல் கீபோர்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே தமிழில் மாறும். இப்போ நான் தமிழ் டுடே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். உங்களை அப்படின்னு சொல்லி UNGALAI அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதோடது அப்படியே தமிழில் மாறும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எதில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். மெசேஜிங், ஃபேஸ்புக், இன்னும் தமிழ்லாம் நீங்கள் தமிழை எந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த டங்கிலீஷ் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த கூகுள் இண்டிக் கீபோர்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.